ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பைசன் காலமாடான். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம். மாரி செல்வராஜ்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் நிறையா இருந்தாலும், மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா இருந்தாலும், மாரி செல்வராஜ் முன்னாடியே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, என்னோட மக்களோட வழியில் தான் நான் வந்து படமாக எடுக்க போகிறேன்னு. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை போய் மாரி செல்வராஜ் படமாக பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் பைசன் வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். பைசனோட ஸ்டோரி, வானதி கணேசன் சொல்லி 90s வந்து கபடி பிளேயர். அவர் வந்து அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவரோட வழிகளை வந்து சொல்கிற விதமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அதான் வந்து துருவ் விக்ரம் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. அவரோட கஷ்டங்கள், அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஊர் மக்கள் எல்லாம், அதாவது வானத்தின்னு ஒரு ஏரியாவிலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அந்த படம். அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் உயிரே கபடின்னு தான் இருக்கும்போது அவங்கள வந்து மேலே வர விடாமல் அப்படியே வந்து அமுக்கி அவங்கள வந்து வளரவே விடாமல் வச்சிருக்கிறத வந்து ரொம்ப பயங்கரமாக காட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் போய் வெளிநாட்டில் போய், அதாவது வந்து இந்தியாவுக்காக விளையாடுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறத வந்து இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கனெக்டான படம் பைசன். மாரி செல்வராஜ் சார் அவரோட எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மக்கள், அவங்க அந்த சைடில் உள்ள பாதிக்கப்பட்ட அவரோட கருத்து எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வாழை படத்திலேயே சொல்லியிருந்தேன், இவரை மாதிரி ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டா எந்த மாதிரி கதையை வேணால் நம்ம வந்து ஒரு படமாக எடுக்கலான்னு வந்து நான் அந்த அப்பயே வந்து வாழை படத்தப்பே வந்து நான் சொல்லியிருந்தேன். அதான் வந்து டைரக்ஷன் தெரிஞ்சிட்டா போதும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோங்கிறத ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவுமே இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. துருவ் விக்ரம் சொல்லியே ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக்கான மூவி. படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்குறப்ப நமக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, மாரி சார் கொஞ்சம் கம்மியாக ஓட விட்டுருக்கலாமோன்னு. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு வெறித்தனமாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. பார்க்குறப்ப நமக்கு எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கிற வகையில் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி ஒரு ஆளை வந்து இப்படி பண்ணிக்கிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த வருத்தத்தை உள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு டேரக்டரு. அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். கூட வந்து அமீர், லால், பசுபதி இப்படி வந்து நிறையா பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா லால் சார் வந்து எல்லா மலையாள படங்களையும் பயங்கர ஃபேமஸ். இந்த படத்தில் அவர் கொடுத்த ரோலை ஒரு அரசியல்வாதியாக பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. பசுபதி சார் வந்துட்டு துருவுக்கு வந்து அப்பாவாக பண்ணியிருக்கிறாரு. சொல்லவே வேணாம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அவரை நிறையா வில்லன் கேரக்டர்லையும் பார்த்துருப்போம், நிறையா கேரக்டரில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கேரக்டரில் அப்பாவுக்கு 80s, அதாவது வந்து நம்ம பிறக்காவுக்கு முன்னாடி இருந்த அப்பாக்களோட மனநிலை என்ன இருக்குமோ அந்த மனநிலையை அப்படியே இந்த இதில் வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருந்தார். நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணீர் துளியாவது வரும். அந்த அளவுக்கு வந்து பசுபதி சாரோட ஆக்டிங் வந்து இருந்துச்சு. அமீர் சார் சொல்லவே வேணாம், எல்லா படத்துலையுமே பறக்க விட்டுருப்பாரு. இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அமீர் சாரோட ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து பேசியிருந்துச்சு. அதுவும் அவர் வந்து ஒரு சீன் வரும் லாஸ்ட்டில் வந்து அவருக்காக வந்து வச்சுருப்பாங்க, அதாவது சண்டை செய்கிறதே நம்ம இவங்களுக்காண்டி தாண்டா, அதையே வந்து நம்மளை வந்து அழிச்சிட்டாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பார்க்குறப்ப என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஏன்னா வந்து நான் 94 வந்து இந்த இது நடந்திருக்கு, அந்த டயத்தில் நம்ம பிறந்திருப்போம். அந்த டயத்தில் நெல்லை சைடில் நடந்த 2 தாதாக்கள், அதாவது வந்து பசுபதி பாண்டியன், பண்ணையாருன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கான வார் வந்து இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக கூட மர்டர்லாம் 2 பேர் மாற்றி பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து அந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அப்படியே தெளிவாக தெரியும். பசுபதி பாண்டியனை வந்து பாண்டியராஜா அமீர் நடிச்சிருக்கிறாரு, பண்ணையாரா லால் சார் பண்ணியிருக்கிறாருங்கிறத ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரோட பேரை எல்லாருமே இப்போ போனீங்கனாலும் சவுத்தில் வந்து திருநெல்வேலி சைடில் பச்சை குத்திட்டு அவருக்கான தீவிர விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து அமீருக்கு வந்து நான் பசுபதி பாண்டியன் கேரக்டர் ஏன் சொன்னேன்னா, அந்த பாண்டியராஜன் அந்த இது அப்படியே வந்து பொருந்திருக்கும் எல்லாமே. அது மாதிரி வந்து லால் சாரை வந்து அதே மாதிரி வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதில் பண்ணையாரை வந்து என்கவுண்டர் பண்ணி தான் கொன்னாங்க. அதே மாதிரி பண்ணையார் இங்கே வந்து கொன்றுவாங்க. பசுபதி பாண்டியனை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க, அதாவது வந்து பண்ணையார் ஆள்கள் இங்கே நிஜ லைஃப்பில். அதையும் வந்து இதில் வந்து பயங்கரமாக வந்து காட்டியிருந்தார். அந்த 2 பேரோட ஃபைட்டுமே வந்து மிகப்பெரிய அரசியலை இப்போ வரைக்கும் பேசிக்கிறதையும் மாரி சார் வந்து பக்காவாக சொல்லியிருந்தாருன்னு தான் சொல்லுவேன். கூட வந்து அனுபமா பரமேஸ்வரன், அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். நிறையா படங்களில் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க வந்து துருவுக்கு வந்து ஜோடியாக நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அதுதான் நினைக்கிறேன். ரொம்ப பெருசான சீன்லலாம் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துகளில் தான் வருவாங்க. 2 பேருக்கான காம்பினேஷன் வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து அனுபமாவுக்கு வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் கூட, இவருக்கு வந்து துருவுக்கு வந்து ஏஜ் கம்மி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள காதல், அந்த காதலுக்கு ஊரில் உள்ள எதிர்ப்பு, அது இல்லாமல் வீட்டில் உள்ள எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கரமாகவே காட்டியிருந்தார் டைரக்டர். அதெல்லாம் வந்து சின்ன
அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒட்டலைன்னு சொல்ல முடியுமா? அதை வந்து ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக காட்டலை. இவங்க வந்து பேச வந்ததே வேற ஒரு கபடியும் அந்த மக்களோட வழியிலையும் தான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அனுபமா பரமேஸ்வரன் இந்த ஸ்டோரியில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகல. ஆனால் நல்லா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. துருவ் விக்ரமோட ஒரு லிப்லாக் சீன் வேறு அந்த படத்தில், அதுவும் வந்து கடைசியில் வரும். அதுவும் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து ஒரு சவுண்டு ஒரு கிளாப்லாம் வந்துச்சு தேட்டரில். ஏன்னா வந்து 2 பேருக்கான ஒரு கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து ரூமராக போய்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சீனுங்கிறது வந்து பர்டிகுலராக எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணி பார்த்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ரஜிஷா விஜயன் துருவுக்கு வந்து அக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதான் வந்து அனுபமாவும் ரஜிஷாவும் வந்து ஃப்ரெண்டு, அதாவது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து அக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேரக்டர் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகும். நல்ல ஒரு அக்கா கேரக்டர், அது வந்து பக்காவாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினை விட இவங்க வந்து நல்லாவே ஸ்க்ரீன்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். டிஓபி திலீப் சுப்ராயன் அதான் வந்து ஒரு ராவான ஒரு ஃபுட்டேஜை வந்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ரொம்ப அழகாகவே எடுத்திருந்தார். ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்ன ஒரு வந்து என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தாலும் இந்த படத்துக்கு தேவையான அந்த டிஓபியை வந்து பக்காவாக கொடுத்துருந்தாரு. பாட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 2 பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தேட்டரில் கேட்குறதுக்கும். அந்த காலமாடான் ரெக்க ரெக்க சாங் வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸாக அப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பாட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பைசன் காலமாடான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாரி செல்வராஜ் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்க்குற எல்லாருக்குமே படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு சோசியல் மெசேஜை கொடுக்க வேண்டிய படமாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த மக்களோட வழிகள் வந்து கண்டிப்பாக புரியும். அதை வந்து நம்ம லைவில் பார்த்துருக்குறோம் நிறையா விஷயங்கள். ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் வந்து மாரி சார் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக மாரி சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் வர வர தான் அந்த மக்களோட வழியெல்லாம் வந்து இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக போய் சேரும். ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு படம் தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி.